வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேர்வு நெருங்குகிறது, நன்றாக படியுங்கள், நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துங்க, அதிக மதிப்பெண் பெற எனது வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே இந்த நான் டீடைல் இருக்கு இல்லையா, நான் டீடைல் பேராகிராஃப் அதை உங்கள் டீச்சர்ஸ் அழகாக கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் சிம்பிளாக ஒரு சில பதிவை நான் இங்கே கொடுக்க விரும்புகின்றேன். எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இந்த சென்டென்ஸ் எழுதினாலே ஓரளவுக்கு ஒரு 3 அல்லது 4 மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். ரைட். ஆஃப்டர் 20 years நான் டீடைல் நல்லா டீச்சர்ஸ் நடத்தியிருப்பாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எழுதும் போது முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, அந்த டைட்டில் ஆஃப்டர் 20 years, ஆத்தர் ஓ ஹென்றி, அதனுடைய தீம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அது ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றிய ஒரு கதை, அது ஃப்ரெண்ட்ஷிப். இது 3 எழுதிருங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு பக்கத்துக்கு அப்போ தான் வரும். அடுத்தது பாயிண்ட் 1 பார்த்தீங்கன்னா, பாப் அண்ட் ஜிம்மி வெல்ஸ் வேர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தெரிஞ்சிருக்கோம், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். பாப் ஹேட் கான் டு த வெஸ்ட். பாப் வெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, 20 வருஷம் கழிச்சு நம்ம இதே இடத்துல திரும்ப மீட் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. தேர்ட் பாயிண்ட், ஆஃப்டர் 20 years he came back to New York to meet his friend. வராரு, ஃப்ரெண்டை மீட் பண்ண வராரு. பாப் வாஸ் அ கிரிமினல் வாண்டட் பை த சிகாகோ போலீஸ். அதில் அந்த பாப் வாஸ் அ கிரிமினல் வாண்டட் பை த சிகாகோ போலீஸ், தேடப்படுகின்ற ஒரு கிரிமினல். வெல்ஸ் ஐடென்டிஃபைட். வெல்ஸ் அவரை ஜிம்மி வெல்ஸ் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான், இவன் தான் கிரிமினல் கண்டுபிடிச்சிட்டான். பட் he was not able to arrest him. ஃப்ரெண்டுனால அவர் அரெஸ்ட் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுறாரு, he sent another policeman in pain to arrest Bob. பாப் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த ஜிம்மி வெல்ஸ் இன்னொரு போலீஸை அனுப்புகிறாரு, கனத்த இதயத்தோடு அனுப்புகிறாரு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டு இதை எழுதுனா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா டீட்டெயிலாக படிச்சிருந்தா நல்லா டீட்டெயிலாக எழுதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது, எ ஷாட் இன் த டார்க். எ ஷாட் இன் த டார்க் டைட்டில், ஆத்தர் H.S. Munro, தீம் நெவர் பாஸ் ஜட்ஜ்மெண்ட் இன் ஹேஸ்ட். ஏதோ ஒரு ஹேஸ்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுக்கக்கூடாது. பிலிப் டிராவல்ஸ் பை ட்ரெயின் டு மீட் மிஸ்ஸஸ் சால்ட்பென். பிலிப் அப்படின்றவர் ட்ரெயினில் போகிறாரு. யாரை மீட் பண்ண போகிறாரு? மிஸ்ஸஸ் சால்ட்பென் அப்படின்ற ஒரு லேடியை மீட் பண்ண போகிறார். பெர்டி, ஹர் சன் டிராவல்ஸ் வித் ஹிம். அந்த சால்ட்பென்னோட சன் பேர் பெர்டி. அவர் அவர் கூட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறார். ஹி ஆஸ்க்ஸ் பிலிப் டு லெண்ட் ஹிம் மணி. பிலிப் கிட்ட ஒரு பணம் கேட்குறாரு. he has not brought his purse. அவருடைய பர்ஸை அவர் எடுத்துகிட்டு வர நல்ல பணம் கேட்குறார். பெர்டி says that his mother has a dark brown hair. என்னுடைய அம்மாவுக்கு டார்க் ப்ரௌன் ஹேர் இருக்கும். யாருக்கு? மிஸ்ஸஸ் சால்ட்பென்னுக்கு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் பிலிப் டசன்ட் பிலீவ் ஹிஸ் வேர்ட்ஸ். அதை அவர் நம்பலை. ஸோ he doesn't give him money. பணம் அவர் கொடுக்கல. இவன் ஏதோ உளறான், போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கல. லேட்டர் he comes to know the truth. அப்புறம் அவங்க போய் அந்த இடத்துல இறங்கி போன பிறகு தான் இவர் உண்மையான மிஸ்ஸஸ் சால்ட்பென்னோட சன்னு இவருக்கு தெரிய வருது. அப்போது உண்மை தெரியுது. he has done the mistake. அப்போ அவர் ஒரு தவறு பண்ணிதான் உணர்றாரு. பெர்டி said the truth. அவன் பெர்டி உண்மையை தான் பேசியிருக்காரு அப்படின்னு 2வது நான் டீட்டெயில். 3வது சிங்கிங் லெசன் டைட்டில், ஆத்தர் கே மேன்ஸ்ஃபீல்ட், தீம் சேஞ்சிங் மூட். ஒருத்தருக்கு மூடு எந்தெந்த சூழ்நிலை மாறுதுன்றத பற்றிய ஒரு கதை அது. ஓகேவா? ரைட். மிஸ் மெடோஸ் இஸ் அ மியூசிக் டீச்சர். மெடோஸ் அப்படின்றாங்க ஒரு மியூசிக் டீச்சர். ஷி காட் அ லெட்டர் ஃப்ரம் ஹர் ஃபியான்சி. தான் கட்டிக்கு போகிற அவர்கிட்ட அந்த அம்மாவுக்கு ஒரு லெட்டர் வருது. த லெட்டர் ஸ்டேட்டட் தட் தர் மேரேஜ் வுட் பி எ மிஸ்டேக். அப்போ நம்ம கல்யாணம் நடக்காது அப்படின்னு அந்த லெட்டரில் அந்த ஃபியான்சி எழுதியிருந்தார். திஸ் சேஞ்ச் த ஸ்மைலிங் அண்ட் பிளசன்ட் லுக் ஆஃப் த மியூசிக் டீச்சர். இதை பார்த்த உடனே அந்த மியூசிக் டீச்சருக்கு அந்த ஸ்மைலிங் ஃபேஸும் அந்த பிளசன்ட் லுக்கும் மாறி போச்சு. அப்படியே கஷ்டத்தில், மனசு கஷ்டத்தில். ஷி வாஸ் வெரி மச் டிப்ரெஸ். ரொம்ப கவலைப்பட்டுட்டாங்க. த டீச்சர் வாஸ் நாட் இன் அ ஹாப்பி மூட் டு டூ ஹர் ஒர்க். வேலையே செய்ய முடியல, மூடே அவுட் ஆயிடுச்சு. ஷி ரிமைன் க்ளூமியாகவே இருந்தாங்க, ரொம்ப சேடாகவே இருந்தாங்க. ஷி ரிசீவ்ட் எ டெலகிராம் ஃப்ரம் ஹர் ஃபியான்சி. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அவன் ஃபியான்சி கிட்டது ஒரு டெலகிராம் வருது. அந்த டெலகிராமில் த டெலகிராம் சேட் தட் ஹி ரோட் த லெட்டர் இன் மேட்னஸ். நான் என்னுடைய புத்தி இல்லாத அந்த லெட்டர் நான் எழுதிட்டேன், நான் மன்னிச்சுக்க அப்படின்னு லெட்டரில் இருக்குது. அதை பார்த்த உடனே ஹர் மூட் சேஞ்ச். அந்த அம்மாவுக்கு அந்த சேட் மூட்லேருந்து ஹாப்பி மூடுக்கு வந்துடுறாங்க. ஷி வாஸ் ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஷி டாட் த மியூசிக் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பிலி. உடனே பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த மியூசிக்கை அவங்க
நடத்துகிறாங்க. அப்போது ஒரு 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 செய்தி வந்து ஒருத்தருடைய மூடை எப்படி மாற்றுது அப்படின்றத ஒரு சிம்பிளான ஸ்டோரி. ஓகேவா? இந்த லைன்ஸை நல்லா படிச்சுக்கிங்க, ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்தது த நெவர் நெஸ்ட் டைட்டில் அதே தான் கொடுத்துருக்கேன். ஆத்தர் சி மவுண்ட், அதை ஷார்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். இது இருந்தாலே போதும். சி மவுண்ட். தீம் பர்ச்சேசஸ் ஆன் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றிய கதை இது. ஜாக் அண்ட் ஜில் த கப்புள் லீவ்ட் ஹாப்பிலி. ஜாக் அண்ட் ஜில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் த கப்புள், அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தே கால் தேர் ஹவுஸ் எ லிட்டில் நெஸ்ட். அவங்க வீட்டை வந்து ஒரு பறவை கூடு அப்படின்னு வந்து அவங்க அழைத்தாங்க. தே பாட் எவ்ரிதிங் ஆன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அவங்களுக்கு என்ன பழக்கம்னா எல்லா பொருளையுமே இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிடுவாங்க. இன்ஸ்டால்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும், மொத்தமாக வாங்கிட்டு மாதம் மாதம் பணம் கட்டுறது, அது மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. தோ ஜாக் சேலரி இஸ் வெரி லோ, தே வாண்டட் டு லிவ் எ கம்ஃபர்டபுள் லைஃப். ஜாக்குக்கு வந்து சம்பளம் ரொம்ப குறைவு இருந்தாலும் ரெண்டு பேருமே ஒரு கம்ஃபர்டபுள், ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. தே பாட் எ கார், ஹவுஸ், ஃப்ரிட்ஜ் அண்ட் அதர் காஸ்ட்லி திங்ஸ் ஆன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இந்த திங்ஸ் எல்லாம், காரு, ஹவுஸு, ஃப்ரிட்ஜு, மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லேயே எல்லாத்தையும் வாங்கி 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 அவங்க சேர்த்துட்டாங்க. தேர் ஆண்ட் ஜேன் விசிட்ஸ் தேர் ஹவுஸ். ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த ஜாக் அண்ட் ஜில்லோட ஆன்டி வந்து வராங்க. அவங்க பேர் வந்து ஜேன் வராங்க. ஷீ டிட் நாட் லைக் திஸ். அவங்களுக்கு இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி பொருள்களை சேர்க்கறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் உடனே கடனை அடைச்சின்னு சொல்லிட்டு ஷீ கிஃப்டட் தேம் எ செக் ஃபார் 200 pounds ஒரு செக் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த பணம், the amount, அந்த 200 pounds என்ன ஆச்சுன்னா they paid to the doctor to own their baby. ஒரு குழந்தைய வாங்குறதுக்கு என்ன பண்ணுச்சு அந்த பணம் பயன்படுது. கதையில் வருது, அது கூட பார்த்தல அது இன்ஸ்டால்மெண்ட் தான் வாங்கினான்னு கதையில் அந்த ஆத்தர் எழுதியிருப்பார். அப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினா ஒரு ஹாப்பி லைஃப்பை நம்ம லீட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிவிக்க அந்த கருத்தை வலியுறுத்துகிற ஸ்டோரி தான் இது. சரியா? இந்த 4 பேராகிராஃப் படிச்சுட்டா போதும். இதில் கண்டிப்பாக ஒன்று வந்துடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த பேராகிராஃபில் நல்லா ஒரு தடவைக்கு பல முறை படிங்க, இந்த வீடியோவை பார்த்து படிங்க, எழுதி பார்த்துங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துங்க. இது 5 மதிப்பெண் கேள்வி. இதில் கரெக்டாக நீங்கள் மதிப்பெண் எடுத்துடலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். டிவியை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.